ராதிகா வீடு இதுதானா அபே? ஓ ராதிகா, ஹலோ ராதிகா, எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டாங்க உங்க ராதிகா மேடம்? அது வந்து அவ வீட்ல இல்ல. சொல்லுங்க, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா? வெளியிலேயே நிக்க வச்சு பேசுறீங்க, உள்ள கூப்பிடுங்க, குடிக்க ஏதாவது கொடுங்க, குடிச்சுக்கிட்டே பேசலாமே. வாங்க வாங்க வாங்க. அங்க என்ன கேட்டீங்க நீங்க? சரி பரவாயில்ல, பதில் சொல்றேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை உடனே சொல்லிடுறேன். ஆனா எப்படி சொல்றது, உங்க மருமக விஷயத்துல எங்களுக்கு சந்தோஷமே இல்லையே. பாத்தீங்கல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்க மானத்தை வாங்கினா, அது உங்களுக்கு புரியலையா? இதுக்கப்புறம் எங்க வீடு பக்கம், எங்க தெரு பக்கம், ஏன் எங்க மாப்பிள்ளை தம்பி பக்கம் வரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சது உங்களுக்கு தெரியும்ல. ஆனா என்ன செய்யறது, உங்க மருமக தான் கேட்கறதே இல்லையே. திரும்ப திரும்ப எங்க வீட்டு பக்கம் வந்துகிட்டே இருக்கிறா. நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் நேரா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன்னு சொல்லலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. பெரிய மனுஷனா இருந்துகிட்டு பொம்பளைங்கிட்ட போய் வீரத்தை காட்டுறீங்க. அப்படி நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நீ பேசு. அப்படி போடு. ரொம்ப வீரமாவே பேசுற. நான் எதுக்காக பேசுறேன்னு புரியாம என்கிட்ட வம்புக்கு வர. எவ்வளவு பெரிய கலெக்டர் ஆனாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், புரியுதா? தேவையில்லாம அந்த அன்பை விரோதமா மாத்தாம விட மாட்டா போல இருக்கு. என்ன வாசு, உன்னோட இந்த திமிரெல்லாம் வேற யாராவது பயந்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட காட்டு. உன் துப்பாக்கியை பார்த்து யாரும் இங்க பயப்பட மாட்டாங்க. நான் பயமுறுத்த வந்தேன்னு நினைச்சிட்டாங்களா? மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்ன அடிப்பீங்களா? அவர் அடிக்கலனாலும் நான் அடிப்பேன். அவங்கள இன்னொரு வார்த்தை நீ மரியாதை குறைவா பேசுனீன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். இங்க பாருங்க, நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. டேய் போடுங்க துப்பாக்கிய. அம்மா எவ்வளவு அன்பா சொல்றாங்க. இந்த பாருங்க, நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உங்க மருமகளுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். புரியுதா? இதுக்கப்புறம் உங்க மருமக ராதிகா எங்க வீட்டு பக்கமும் வரக்கூடாது. எங்க மாப்பிள்ளை தம்பி கூடயும் பேசாம நீங்க தான் பாத்துக்கணும். புருஷன் கிருஷ்ணன் சொல்லிட்டு தேவையில்லாம வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜெய் சிவசம்போ. கண்ணா, மகா பண்டிதர் பதவிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஒருவேளை இந்த 2 நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரலனா அப்புறம் ரொம்ப பெரிய அனர்த்தம் ஆயிடும். அப்புறம் மகா பண்டிதரோட மானம் மரியாதை மண்ணோட மண்ணாயிடும். கண்ணா, நான் அவருக்கு நினைவு கொண்டு வர சந்தன்பூர் போயிட்டே இருக்கேன். நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். எப்படியாவது அவரோட ஞாபகத்தை நான் திரும்ப கொண்டு வரணும்.
என்ன ராதிகா, ரொம்ப வேகமா அப்படி எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? வாங்க, அட வாங்கண்ணா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? புடிங்கடா அவங்கள. என்ன ஷூட்டிங்கா நடந்துட்டு இருக்கு? பூஜை பண்ண வந்தீங்கன்னா போய் பூஜை பண்ணுங்க. இந்த ரஜன் அண்ணா ராதிகாவையும் அவங்க குடும்பத்தையும் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. என்ன பண்ணாலும் சரி, ராதிகா கிட்ட இருந்து அபய் எப்படியாவது பிரிச்சுட்டாருன்னா சரி, எனக்கு அது போதும். ஆனா சொல்லுங்க. என்ன குட்டிமா, ஒரு வழியா அந்த ராதிகாவை புடிச்சு வண்டியில போட்டுட்டேன். இவதானே அபய் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, நான் விட்டாதானே வெளியே வந்து திருப்பியும் அபய் வேணும்னு கேப்பா. சரி பார்த்தேன். மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஞாபகம் வந்தாதானே அவன் மாப்பிள்ளைய தேடுவா. நீ கவலைப்படாம இரு, அவளுக்கு நினைப்பே வராது. விவேக்,
எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அந்த ரஞ்சன் நிஜமாவே ஏதாவது செஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு. நல்ல வேளை அவன் இங்க ராதிகாவை தேடி வர்றதுக்குள்ள ராதிகா இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ராதே ராதே. என்னாச்சு அண்ணே? எல்லாரும் முகத்திலையும் ஏதோ ஜாகிரபியே மாறி இருக்கு. எப்படி இருக்க வாசு? ராதே ராதே. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து வரைக்கும் ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு ஏதாவது புது பிரச்சனையா? பார்க்கலாமே வந்தா இப்படி இருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப மட்டும் எங்க எல்லாரோட ஞாபகம் எப்படி வந்தது? ரொம்ப சரியான நேரத்துல தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, 2 நாளைக்கு அப்புறம் 5 வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிய போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட வனவாசமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு மகா பண்டிதர் கிடைக்க போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரோட பொறுப்பும் தானா வந்து சேர்ந்துற போகுது. என்னதான் இருந்தாலும் நான் அவனோட அப்பா இல்லையா? இப்போ இத சொல்லதான் வந்தீங்களா? இல்ல இல்ல, இத சொல்லி எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். 2 நாளைக்கு அப்புறம் புது மகா பண்டிதரோட பதவியேற்பு விழா இருக்கு. நீங்க எல்லாரும் அதை சந்தோஷமா ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பையன் அர்ஜுன் தான் புது மகா பண்டிதரா பதவியேற்க போறான்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம பாரம்பரிய முறைப்படி பழைய மகா பண்டிதருடைய அம்மா குடும்பமா வந்து புது மகா பண்டிதருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்களா? நீ நாங்க வருவோம். ஆனா இன்னும் 2 நாள்ல. சுஷில் தம்பி, இதுவரைக்கும் நாங்க எங்க பரம்பரையை மறந்ததும் இல்ல, நாங்க மறக்கவும் மாட்டோம். அந்த ஆண்டவன் ஏதோ மனசிறங்கி ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வைக்கிறான். இந்த குடும்பத்தோட மானத்தையே அவன் காப்பாத்திட்டான். மறுபடியும் அந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். நான் சொந்தமாக்குவேன், மகா பண்டிதராக்குவேன். அம்மா என்னாச்சு? ராதிகான்னு உங்களுக்கு ஒரு சின்ன மருமக இருப்பாளே, ஆளைய காணும். அவகிட்ட முக்கியமா இதை சொல்லிடுங்க. என் பையன் அர்ஜுன மகா பண்டிதர் ஆக்க முடியாதுன்னு அவ என்கிட்ட சவாலே விட்டுருந்தா. சொல்லிடுங்க அவட்ட. சுஷில் தம்பி, நீங்க நிம்மதியா இருங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. கண்ணன் எங்க கூட தான் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுளே பார்த்தாலும் நடக்கிறது தானே நடக்கும் அண்ணி. என்ன சொன்னாலும் நீங்க திருந்த போறதில்ல. மனசை தேத்திக்கிட்டு மகா பண்டிதர் பதவியேற்பு விழாவுக்கு வாங்க. இப்ப நான் கிளம்புறேன். டெல்லி ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, 2 நாள் தான். கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க. ராதே ராதே. ராதே ராதே. நீங்க என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு இருந்து போக விடுங்க, எனக்கு இருந்து போக விடுங்க. இப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இப்படி நான் தான் உங்க பக்கத்திலே இருக்கனே, நான் உங்க துணையா இருக்க மாட்டேனா? அதுவும் நாம இப்ப மதுராக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல இருக்கோம். இங்க யாருமே கிடையாது. கத்துறதுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் கத்து. குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கத்து. என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. டேய், வண்டி நிறுத்துற, அவளை உள்ள இழுத்துட்டு வாங்கடா. விடுங்க, விடுங்க என்ன, விடுங்க, போக விடுங்க என்ன.
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? விடுறா அவள. அப்படியே போட்டனா விடுறா அவள. போங்கடா வெளியே, நாங்க 2 பேரும் தனியா பேசணும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப அவசியமா போயாகணும். என் குடும்பம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்ன காணணும் தவிச்சு போயிருப்பாங்க. என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ராதிகா, அன்னைக்கு என்னோட கணத்துல ரொம்ப பலமாவே அரைஞ்சிட்டீங்க. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? என்ன பண்ணலாம், என்ன அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினீங்களே, உங்களை சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேணாம். அன்னைக்கு அந்த கை என் மேல பட்டதுல இருந்தே எனக்கு உங்க மேல ஒரு தனி அன்பே வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன். இப்ப இன்னொரு தடவை அடிங்களேன், அடிங்களேன், அடிங்க அடிங்க. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கீழ்த்தரமா பேசுவோம் நடந்துக்குவோம் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்காக கண்ணை உன்னை சும்மா விட மாட்டாரு. என்ன செய்வார் அந்த கண்ணை? அவரோட சுதர்சன சக்கரத்தை விட்டு என் கழுத்தை சீவிடுவாரா? கொலை பண்ணிடுவாரா என்ன? ஒண்ணு பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ கத்துங்க. எப்படி அந்த கண்ணை வராரு, எப்படி அவர் உங்களை காப்பாத்துறாரு நான் பாக்குறேன். கண்ணம் வருவாரு, ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா வருவாரு. எனக்கும் கண்ணன் வருவாருன்னு தெரியும். எந்த ரூபத்துல வருவாரு? அவர் என் ரூபத்துல வந்திருக்காரு. மறுபடியும் என்ன புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டா வருவாரு? உன் கூட ராஜலீல பண்ணதானே நான் வந்திருக்கேன். சரி, வேற யாரோ வர்றதுக்குள்ள நாம 2 பேரும் விளையாடலாம்ல. வா. உட்காருங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, எப்படி அவன் தப்பிக்க கூடாது. எப்பவும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. வாயில இருக்க துணியை எடுத்துடாதீங்க, இல்லைன்னா தேவையில்லாம அப்பப்ப கத்தி உங்களை டென்ஷன் ஆக்கிடுவா. பாக்குறேன் எந்த கண்ணை வந்து இவளை காப்பாத்துறன்னு நான் பாக்குறேன். நான்